வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்திருநண்பர்கள் வணக்கம். இந்த பதிவு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஜாயின் பட்டன் இருக்குது, மெம்பர்ஷிப் ஆகி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போது இந்த பேரிடர் முக்கியமாக சென்னையில் ஏதோ பீலா ஓட்டுறதாச்சே, சொன்ன வாக்குறுதி அப்படி இப்படின்னு ஓட்டை வாங்கிட்டு மகளிர் என்னமோ அது இவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு வீடு 3 நாள் முன்னாடி என்ன தகுதி பார்க்குறேன் அந்த மாதிரி எல்லோரும் நினச்சிட்டாங்களான்னு தெரில. பொதுமக்கள் இவங்களுக்கு தான் 1000 இவங்களுக்கு இல்லை. இது முதலே சொல்லணும்ல ஓட்டு வாங்கும்போது. அப்போ ரெட்டை அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு. சரிங்களா? அதான் நான் சொல்கிறேன். இவங்களை நம்பாதீங்க. இந்த புயலுக்கு 100% சரியாக இருக்குது. 2 தடவை முதல்வர் சொன்னார். எல்லாம் கரெக்டாக இருக்கும். சொட்டு தண்ணி நிற்காது. 92% முடிஞ்சிருச்சு. அந்த அந்த கார்ப்பரேஷன் நேரு மந்திரி சொன்னாப்படி. அந்த 4000 5000 கோடி எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த பணம். அது செலவழிச்சா இல்லை 2000 கோடி தான் செலவழிச்சிருக்கோம். 20% ஆக்கிட்டு இப்போ ஒரு பொய். அது உண்மையாக பொய்யோ? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அதாவது 2015 ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது இதே புயல்லாம் வந்தப்போ, அன்றைக்கி ஏதோ களத்த திமுககாரன் ஏதோ வேலை பண்ணாங்க. அது எதிர்க்கட்சியாக இருக்கும். இப்போ ஆளுங்கட்சியில் பண்ண வேண்டியது என்ன? எப்போவுமே மக்களுக்கு இருக்குன்னு சொல்கிறவங்க பண்ண வேண்டியது ஒரு தொண்டனை, எம்எல்ஏ, கவுன்சிலர், எம்பி யாருமே வரல. எவனுமே வரல. இப்போ எல்லா பக்கமும் போய் பிஜேபி அண்ணாமலை தான் எல்லாம் மாறா பண்ணிகிட்ருக்காரு. களத்தை பார்த்துட்டு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கு. எவனும் போகல. இப்போ நேற்று திண்டிவனம் அந்த விழுப்புரத்தில் 20 வருஷமாக அதிமுக பேரவையில் இருக்க ஒரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு ஊராட்சி மன்ற தலைவர். அந்த குடும்பமே இப்போது அண்ணாமலை முன்னிலையோட பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க, ஏடிஎம்கே. ஸோ ஒரு பக்கம் பூரா இளைஞர்கள் வரும், அந்த பக்கம்லாம் வெந்நீர் பெல்ட்டு. அப்போ எல்லாம் வெறுத்து போயிட்டான். அவ்வளோது ஜாதி கட்சி நடத்திட்டு இனிமேலாம் அன்புமணி ராமதாஸ்லாம் வர முடியாது. இப்போ எப்படி தேமுதிக பொதுச் செயலர் ஆனி உடனே நான் வந்துட போகிறேன்னா அவங்க ரைட்டு நிலைப்பாடு தப்பு இல்லை சொல்கிறத பற்றி. ஆனால் வர முடியுமா? 1.5% கூட இல்லை கட்சி. இப்போ தேமுதிக வர முடியுமா? யாராவது ஏற்று பண்ணுவாங்களா? அன்புமணியும் தேமுதிக நீங்கள் தான் ஆகணும்னு சொல்லி யாராவது ஒத்துக்கிட்டு சேருவாங்களா கூட்டணியில்? அந்த இருக்கா? காங்கிரஸே சொல்லுங்கள். இப்போ இங்கே காங்கிரஸ் தலைவர் இருக்கணும், வர நேரம் ஒத்துப்பாங்களா? அந்த மாதிரி தான். இப்போ ஷார்ட் டைமில் பிஜேபி 15% வந்துருச்சு. சிறிய கட்சியில் கூட்டணி சேர்ந்தால் ஏதோ நாளைக்கு மந்திரி தந்தால் ஏதோ ஒன்று பார்க்கலாம். உடனே வருது வரலாம், அது 2வது பட்சம். ஒரு லாஜிக் வேணும். அவங்க சொல்கிறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ என்னென்னா இந்த மாதிரி உதவும் பண்ணலை, எந்த விதமான நிவாரணம் தரல. இப்போ என்னங்கிறாரு, 6000 கொடுக்கறதுக்கே கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இல்லை அந்த மாதிரி வசதி வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரிலாம் அரிசி கார்டு வாங்கலைன்னா இந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குற அரிசி கார்டு வாங்குறவங்க இவங்களுக்கும் தனியாக புயல் வராதா? மழை வெள்ளம் பாதிக்காதா? இந்த 1000 கதை மாதிரி தான். இவங்களுக்கு பெண்களை பற்றி ஒன்றும் கிடையாது. சும்மா சமூக நீதியும் பேசுவாங்க, ஒரு அளவும் இல்லை. ஆனால் புயல் எல்லாருக்கும் தானே புயல், எல்லோருக்கும் கொடுக்கணும்ல. அப்போ 4000 5000 கோடி வாங்கினது என்ன பண்ணேன்னு ஒன்று. இப்போ 5000 கோடி வேணும், 12,000 கோடி வேணும் ஏலம் போட்டுருக்காங்க. அதை உருப்படியாக கொடுக்குறதுக்கு இல்லை, இவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இல்லைன்னு. இந்த 1000 யாரும் கேட்கல, நீங்களாம் தரேன்னீங்க, எல்லோரும் கொடுக்கணும், இல்லை. அதே புயல் வந்ததுன்னா இயற்கை பேரிடர், அது எல்லாருக்கும் தான் அப்ளை ஆகும். எல்லாருக்கும் தானே வரணும். அது எப்படி இவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இல்லைன்னு? அது ஒரு பாகுபாடு. ஸோ எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நிலைப்பாடு, ஆளுங்கட்சியான நிலைப்பாடு. அது ஒரு தடவை ஓட்டு வாங்கிட்டா போதுமா? திருப்பி வந்து ஓட்டு கேட்க வேண்டாமா? முடிஞ்சு போச்சு அதோட. ஸோ இன்னும் மாறனாடி கொடுப்பா மக்கள் எல்லாம் கொதிச்சு எழுந்துருக்கிறான். வாக்குறுதி நிறைவேற்றல. இந்த புயலில் பார்த்தீங்கன்னா அவராது எதுவும் சொல்லாமல் செஞ்சாங்க. ஏடிஎம்கே எல்லாம் பெரிய கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு. அந்த மாதிரி மழை வெள்ளத்தை கூடி பண்ண தெரில. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த இறையன்பு நீங்கள் ஒரு ரிட்டையர் ஆனார் இல்லையா செக்ரட்டரி, அவரோட பிரதர் குஜராத்தில் இருந்தார். மோடி இருக்கும் குஜராத் இருக்குன்னா அவர் எப்படிப்பட்ட கரெக்டாக இருப்பார். அவர் வந்து மிஸ்டர் க்ளீனு. அந்த திருப்புகழ் ஐஏஎஸ் அவர் ரிட்டையர்டு. அங்கே வந்தப்புறம் ஒரு 15 மாதம் இங்கே ஸ்டாலின் கூப்பிட்டு சொன்னார், ஒர்க் பண்ணார். அவர் 10 விசா கூட வாங்கலை. அந்த ஒர்க் பண்ணதுக்கு எவ்வளோ கோடிகள் கொடுக்கணும். அந்தளவுக்கு அவர் ஃபாரினில் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படித்தவர்.
எக்ஸ்பர்ட் அதான் குஜராத்தில் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ கொடுத்த அவர் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பிளான் கொடுத்துருந்தா, அதில் ஷார்ட் டேர்மாவது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பண்ணியிருக்கணும்ல. அது சென்னைக்கு பண்ணவே இல்ல. திருப்புகழ கூப்பிட தெரியுது அவர. பண்ணுவாருன்னு. அப்போ அவரு அது அவரு குடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. இவன் பண்ண வேண்டிய எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது யாரு? இப்ப அதிகாரிகள் தான் பண்ணணும். இத பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லலாம். திமுக பண்ண முடியாது. சும்மா ஆட்சியில் இருக்கும் அவ்வளோதான். பண்ண வேண்டியது யாரு? இங்க இருக்கிற களத்தில இப்போ ஒர்க் பண்ற ஐஏஎஸ் பண்ண சொல்லணும்ல. ஒண்ணுமே பண்ணல. அது எங்க போட்டாங்க ஃபைல எப்படி இருக்குன்னு தெரியல. வராதுன்னு சொன்னாங்க. இவ்வளோ மழை வந்து இவ்வளோ சர்வநாசம். அதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் ஆகாது. ஆனாவும் தான் தெரியும். அப்புறம் இவங்களுக்கு தான் வருது, அவங்களுக்கு தான் காசு இல்ல, இவங்களுக்கு தான் குடுக்க போறோம்னா, எல்லாருக்கும் தான் வருது. அப்புறம் குடுத்து பிரயோஜனம் இல்ல. இதுக்கும் ஃப்ரீயா பண்ணி குடுத்தாரு 15 மாசம். அது வேற கன்சல்டன்சி குடுத்தா பல கோடி வாங்குவானுங்க. அதான் ஃப்ரீயா குடுத்தா அரும தெரியாது. ஏற்கனவே மக்கள் விரோதம். இப்போ இப்போ ஏடிஎம்கேல வந்த மாரி இப்ப சீமான் இதுலயும் ஒரு கன்னியாகுமரி சைடு மேரிங்கிற ஒரு பொண்ணு, ஏதோ வீடியோலாம் நெறைய போட்டுட்டு எகென்ஸ்ட்டா சீமான் இதில கட்சியில அது பெண்கள் பாதுகாப்பு இல்லையான்னு தெரியல. அந்த பொண்ணு திடீர்னு போய் பிஜேபியில சேர்ந்துட்டாப்படி. பொன்ராதாகிருஷ்ணன் தலைமையில போய். எம்எல்ஏக்கு நின்ன விளவங்கோட்ல எம்எல்ஏக்கு நின்ன மகளிருங்கிறாங்க. அப்புறம் நான் ஒண்ணும் போடல. அது ஏதோ சொல்லிட்டு கடைசியில பார்த்தா பெண்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்லன்ற மாரி ஏதோ சொல்லிட்டு இப்போ போய் சேர்ந்துட்டாப்படி. இந்த பக்கம் அண்ணாமலை போற பாதையில ஏடிஎம்கேல சேர்றாங்க. ஒரு பக்கம் இப்படி சேர்றாங்க. ஸோ இளைஞர்கள் எல்லா பக்கமும் என் மாசா வர ஆரம்பிச்சுட்டோம். இது கதி கலங்கி தான் இப்ப சேலத்தில மாநாடு போட்டிருக்காப்படி 24ல உதயநிதி ஸ்டாலின் திமுக. அது எந்த அளவுக்கு கை குடுக்க போகுதுன்றது 2வது. சும்மா வருவான் பார்ப்பான் யார் வேணாலும். ஸோ களம் மாறிப்போச்சு கம்ப்ளீட்டா. களம் மாறிப்போச்சு. ஏன்னா வயசானவங்க தெரிஞ்சு போச்சு. 70 வருஷம் பார்க்குறவங்களுக்கு என்னடா இது ஒண்ணுமே